அந்த எண்டோத்திலியம் வந்து அவ்வளவு டேமேஜ் பண்ணக்கூடியது இன்சுலின். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸே நீங்க இவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டீங்கன்னா, எனார்மஸ் குவான்டிட்டி நம்ம பார்த்துருக்கிறோம், எந்த ரைஸா இருந்தாலும் சரி, அது முற்றிலும் தவறு. இந்த மாதிரி தவறான உணவை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பண்டிகைக்கு சாப்பிடலாம், ஆசைக்கு. அளவு டீப் ஃப்ரைட் எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்க இன்ஃபிளமேட்டரி, இந்த பாடி வந்து இன்ஃபிளேம்டா உங்க பாடி வச்சிருக்கும். அதாவது உங்க அந்த அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அடிப்பட்டா வெளியே புண்ணு வந்தா அது ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த மெக்கானிசம் வந்து அக்யூட் மெக்கானிசம். இது வந்து கிரானிக், அதாவது உடம்புக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அது அது இன்ஃபிளேம்டு கண்டிஷன். அதாவது அதுக்கு தமிழ்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அது மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த உணவை முதல்ல தவிர்க்கணும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட், எல்லா வெஜிடபிளும். நான் ஒரு காமனான ஒரு 2-3 விஷயம் சொல்றேங்க இதுல. ஒன்னு வந்து 25 வயசு ஆயிடுச்சுன்னா 3 மீலுங்கிறது எல்லாருக்குமே அதிகம் தான். 2 மீல் போதும். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஈட்டிங் விண்டோ பெருசாகும், அதிகப்படுத்தும். பிளஸ் நீங்க அந்த 2 மீல்